சாமி, டாக்டர் என்னதான் சொல்றாரு? கௌரிக்கு இப்பவே பைபாஸ் ஆபரேஷன் பண்ணா அப்புறம் 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா இப்ப தவற விட்டா சடனா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இன்னும் 2-3 மாசத்துக்கு தள்ளி போட்டா கூட அதுக்குள்ள நித்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா டாக்டர் கௌரி விஷயத்துல பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுதுன்னு ஃபீல் பண்றாரு. சாமி, நீ சொல்றத பார்த்தா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீ தான் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். என்ன பண்ண போற? அதான் எனக்கு புரியல. ஒரு வாரத்துக்குள்ள எப்படி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இது நித்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. ஏதோ கார் வீடு மாதிரி ஒரு அசெட்டா இருந்துச்சுன்னா நாளைக்கே சரியா வரலன்னு வித்து தொலைச்சிடலாம். இது அப்படி இல்லையே. ஏற்கனவே பெரிய அடி வாங்கியாச்சு. கௌரிய எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணிடலான்னு பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இத்தனை வசதி இருந்தும் அவ கடைசி ஆசை நிறைவேற்றாம போயிட்டேங்கிற அந்த கில்ட்டே என்ன கொன்னுடும். சாகர வரைக்கும் என்ன கொன்னுட்டே இருக்கும். நானும் 2 நாளா அது விஷயமா தான் எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குடா. இந்த கல்யாணம் நின்னு போனது வேற ஏதாவது ஒரு காரணமா இருந்தா கூட பரவாயில்ல. மாப்பிள்ளை பையன் முட்டாள்தனமான முடிவு எடுத்து செத்து போயிட்டானே. அதுக்கும் நம்ம பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் பத்தி உனக்கு தெரியும்ல. பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது தப்பா இருக்கான்னு எங்கிட்டே கேக்குறாங்கன்னா பின்னால போய் என்னெல்லாம் சொல்லுவாங்க. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு பொண்ணுக்கு நடக்க இருந்த பெரிய விபரீதம் அது கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருந்தா நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அதனால உடனே ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும்னா அது நம்ம சர்க்கிள்ல பார்க்க முடியாது. அது கொஞ்சம் அதர் சர்க்கிள்ல தான் சான்ஸ் இருக்கு. என்ன சொல்ற? நானும் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எப்போ தூக்கி போட்டேன். நல்ல பையனா படிச்சவனா இருந்தா போதும். ஈவன் நம்ம சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும். பெருசா பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் தேவையில்லை. என் பொண்ணு பிடெக் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். அதனால படிச்ச பையனா இருக்கணும். அது தட்ஸ் அ மஸ்ட். மிடில் கிளாஸா இருந்தா கூட எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள அப்படி ஒரு பையனை எப்படின்னா, அதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்சே.